கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகளை கடந்து மறுபடியும் தேவனுடைய கிருபையினாலே பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே நாம் எல்லோரும் தலை தாய்த்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் ஆவியும் கர்த்தர் முறியடித்து பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானதாமே நீர் பேசுகிற வேளையிலே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் பேராலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். இந்த நாளிலே நான் உங்களோட பேச இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, எது இல்லை என்று சொன்னையோ அதை நான் வர பண்ணுவேன். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிற இந்த தேவ செய்தியின் தலைப்பு மீண்டுமாய் சொல்கிறேன், எது இல்லை என்று சொன்னீர்களோ அதை நான் வர பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம குடும்ப வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் அனைத்திலும் தேவ பிரசன்னத்தோடு, தேவ வல்லமையோடு ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நமக்கு ஒரு கேள்வி எழுப்புவான் சத்துரு. இல்லை 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 என்று நம்மை உடைப்பான். ஆனால் கர்த்தரோ, எது உன் வாயினால் இல்லை என்று சொன்னீரோ அதை நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நிலையிலே இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29:11 வாசிக்க கேளுங்கள். எரேமியா 21:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இப்போ ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கு எது இல்லை என்று நீங்கள் எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்கள் நடக்கல, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கல, நான் இதற்காக பிரயாசப்படுகிறேன், நான் இதற்காக ஓடி அங்கலாடுகிறேன், ஆனால் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற மாந்திரிகங்கள், சூனியங்கள் உடைக்கப்படவில்லை, ஆண்டவரே நான் அதற்காக தான் விரும்பி வருகிறேன், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், ஆனால் என் சூழ்நிலைகள் மாறப்படுகிறது என்று கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் பேசுகிறார். சகோதரியே, உனக்கு பேசுகிறார். உனக்கு இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். எந்த காரியெல்லாம் நீ எதிர்பார்த்தியோ அந்த காரியங்கள் தடைப்பட்டு வராமல் நின்றதோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, அதை நான் உனக்கு வர பண்ணுவேன். பல்லாவரம் என்ற பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற மகள், உனக்கு கர்த்தர் பேசுகிறார். உனக்கு நீண்ட நாளாய் அடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நடவாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த காரியத்தை நான் உனக்கு இந்த மாதம் முடியறதற்குள்ளே அதை உன் கையிலே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என் அன்பு மகளே, நீ ஒன்று குறித்து பயப்பட தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை உன் கையிலே வரும்படி கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வர பண்ணுகிற தேவன். நீ ஒன்று குறித்து நீ கலங்காத. ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில பார்க்கலாம், உங்க உறவினர்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், என் பிள்ளைகள் இருக்கலாம், உன் மனைவி இருக்கலாம், உன் புருஷன் இருக்கலாம். ஆனால் எந்த மருத்துவம் எது இல்லை என்று சொன்னார்களோ அதை கர்த்தர் நீங்கள் விசுவாசித்தால் இந்த இரவில் அதை கர்த்தர் வரும்படி கிருபை செய்வார், அதை உருவாக்குவாரே. அல்லேலூயா. என் ஆண்டவர் பேசுகிறார், தீர்க்க தரிசனமா பேசுகிறார். நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் தீமைக்கல்ல, அது நன்மைக்காய் கர்த்தர் மாற பண்ணுவார். வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்ப ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அது தீமைக்கல்ல, தீமையாய் இருந்தாலும் அதை நான் நன்மையாய் மாற பண்ணுவேன். யோசேப்பு சொல்கிறார், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அவர்களோ எனக்கு தீமை செய்தார், கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாய் மாற்றினார்.
என் அருமையானவர்களே, இந்த இரவு வேளையில உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு நான் இன்னைக்கு சகலத்தையும் நான் வர பண்ண போகிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்துட்டியா, நீ ஒன்றுமில்லாத நிற்கிறியா, இந்த ஜெப நிலையில நீ உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர் பாதத்துக்கு நீ தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடு. நான் உனக்கு எதை முடியாதுன்னு எழுதினார்களோ, எது இல்லை என்று எழுதினார்களோ, எது வாய்க்காது என்று சொன்னார்களோ, அதை நான் திரும்பவும் உனக்கு வாய்க்க பண்ணுவேன், திரும்பவும் உன் கையில் அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்னைக்கு கையை மேலே வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கு? இந்த நேரத்தில் எனக்கு கடவுள் நிச்சயமா தருவாரு. நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நான் சோர்ந்து போவதில்லை, எனக்கு அது கிடைக்கும் என்றவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எது கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ அதை கர்த்தர் உனக்கு திரும்பவும் கையில கொடுப்பாரு. உன் நிம்மதியை கர்த்தர் திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டு வருவாரு, சுகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வருவாரு. உனக்கு வேலை இல்லையா, மறுபடியும் உனக்கு அதே இடத்துல உனக்கு வேலையை கர்த்தர் கொண்டு வருவாரு. எந்த ஆபீஸ்ல எந்த இடத்துல உனக்கு வேலை இல்லைன்னு உன்னை வெளியே அனுப்பினாங்களோ, உன்னை செய்வினலை கட்டி அனுப்பினாங்களோ, உன்னை பொறாமையில அடித்து வெளியே அனுப்பினாங்களோ, ஆனா கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் உன் கதவை தட்டும்படி நான் உனக்கு கிருபை செய்வேன், மறுபடியும் உனக்கு தொலைபேசி மூலமா பேசும்படி நான் கிருபை செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளின்படி அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் எதுக்கல்ல? பேசுங்க. சில காரியங்கள் தாமதமா இருக்குங்க. தாமதமா நடந்தாலும் ஆவியானவர் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா உங்க கையில கொடுப்பாரு. ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்க, என்ன பாஸ்டர் நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் தானே தெரியும், நாங்கள் எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்றேன், நான் அதை வர பண்ணுவேன் மகளே, நீ பயப்படாத, ஒரு நாள் உன்னை நான் கைவிடுகிற தேவன் அல்ல. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காய் மாற பண்ணு. வாசிப்போ சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை நம்முடைய ஆண்டவர் இப்ப எதெல்லாம் வர பண்ண வர தெரியுமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குற ஒரு மகிமையை கர்த்தர் இன்னைக்கு வர பண்ண போகிறார். அன்பானவர்களை வாசிக்க கேட்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திர இலக்கத்தை எண்ணி அவருக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மகா பலனுள்ளவராக இருக்கிறாரு. இந்த இரவு வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எதையெல்லாம் அவன் வீட்டை விட்டு வெளியேறும்படி செய்வனை மாந்திரிகத்துல கட்டி இருக்கிறார்களோ அத்தனை கட்டுகளை இன்னைக்கு என் ஆண்டவர் அறுப்பார் ஐயா. எந்த இடத்துல உங்களை வாழ விடாதபடி, உங்களை புரட்டி அனுப்புன உங்க இடத்துல இருக்க விடாதபடி, உங்க பத்திரத்தை வாங்கி வைத்திருக்கிற உங்களுடைய எல்லா நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற மனுஷுடைய ஆவிகளை கர்த்தர் இந்த இரவில் உடைக்கிறாரு. இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியான சொல்ல, இருதய நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குவேன். வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் காயங்களை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தொடுபடி வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து
அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே கொண்டு போய் அவர் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாகிலும் காண்கிறாய் என்று கேட்டார். அருமையானவர்களே, இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை வெளியே இன்னைக்கு கொண்டு வர போறேன். அது தீமைக்கல்ல, அது நன்மையை வர பண்ணுவேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். நம்ம நினைப்போம், ஐயோ நம்மளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. சில நன்மைகளை சில இடத்துல மாறுதலாக உங்களை வெளியே கொண்டு வந்து தான் அந்த நன்மையை உங்கள் கையில் வாங்கி கொடுப்பாரு. சில பொறாமை மனிதருக்கு ஆவியானவர் உங்களை விலைக்கு கொண்டு வருவார். சில எரிச்சலான மனிதனுக்கு ஆண்டவர் உங்களை விலைக்கு வெளியே கொண்டு வருவார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாளில் உனக்கு நான் சில நன்மைகளை நான் வர பண்ணது உன் கண்கள் காண. இந்த குருடனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து சொல்றாரு, இப்போ அவன் மேல உமிழ்ந்து அவனை சொல்றாரு, தொட்டு கை தொட்டு சொல்றாரு, இப்போ நீ எதா பாக்குறியா? எத்தனை வருஷமா நன்மையை பார்க்க விடாதபடி உன்னை சத்துரு கட்டினானோ, இன்னைக்கு இந்த இரவு வேளையில என் ஆண்டவர் உன் வீட்டில் அப்படி வல்லமை இறங்கி உன்னை தொட போகிறது. ஓ, பெற்றுக்கோ, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கோ, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கோ. இவனுக்கு எந்த எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல வியாதியில கை வை. இப்போ கர்த்தருடைய வல்லமை இறங்கி உன்னை தொட்டு குணமா. கொருக்குப்பேட்டை என்ற பகுதியில் குளோரி என்ற ஒரு மகளுக்கு இடுப்பு நீண்ட நாளாய் வலியோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இப்பொழுதே அந்த வலி உன்னை விட்டு நீங்குது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்குது என்று கர்த்தர் சொல்கிறார். காவாங்கர் புயல் காவாங்கரில் இருக்கிற லட்சுமி என்ற ஒரு மகளுக்கு நீண்ட நாளாய் தலைவலியில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வல்லமையை இப்பொழுது இறங்குது, உங்க மேல இறங்குது, உங்க மேல இறங்குது, உங்க மேல இறங்குது, உங்க மேல இறங்குது. பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்குது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. எந்த சுகத்தை வரவிடாதபடி உன்னை தடுத்த சத்துருவின் வல்லமையை இன்னைக்கு கர்த்தர் வர பண்ணுவாரு. ஒருவேளை என் வாழ்க்கையில் திருமணம் ஆகி இத்தனை வருடம் ஆயிடுச்சியா, நான் எதிர்பார்த்திருக்கிறேன், குழந்தைக்காக எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு குழந்தை எதுவும் கிடைக்கலையே இல்லை சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உனக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உன் கண்கள் காண நன்மையை நான் வர பண்ணுவேன். அது தீமையாய் ஒருவனும் மாற்ற முடியாது. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு மாறுதலா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு முடியாதது போல இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு நடக்காதது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நான் அதை உன் கையில வர பண்ணுவேன். உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உடைச்சி கர்த்தர் வர பண்ணுவாருங்க, வர பண்ணுவார். யாரோ ஒருத்தர் பத்திரத்தை விட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த பத்திரத்துக்காக நீண்ட நாளாய் போராடுறீங்க, அது உங்க கையில வராம நிற்குது. ஆவியானவர் சொல்ற 7வது மாதம் 13ஆம் தேதிக்குள் அது உன் கையிலே கடந்து வரும்படி கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுவார். என் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். இப்ப நல்லவனுங்க அவன் கையை பிடிச்சி அவனுக்கு இதுவரையிலையும் அவன் கேட்ட போது எத்தனை பேர் கேட்டாங்க, உனக்கு எதாவது தெரிஞ்சா? எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனையோ மனிதரை சந்தித்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. அவன் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை கர்த்தர் அந்த இடத்துல வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நீண்ட நாளாய் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு, ஐயோ எல்லாரும் எல்லா காரியத்துக்கு போறாங்களே, என்னால் போக முடியல, என்னால் போகிறதுக்குரிய வழி தெரியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்த அவனுக்கு இயேசு என்ன தேவையோ அதை அவன் கண்களுக்கு வர பண்ணினான். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள எந்த காரியம், உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி நீங்கள் கண்கலங்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தர் உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு பிள்ளை வரத்தை கொண்டு வருவாரு. நல்ல காரியங்களை, நல்ல மனிதர்களை உன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவாரு. நல்ல காரியங்களை உன் எல்லைக்குள்ள கர்த்தர் நடக்கும்படி கர்த்தருடைய வரம் உனக்கு கடந்து வரும். உன்னுடைய அபிஷேகம் உன்னை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் சொல்றார், அவனை வீட்டுக்கு அவனை இடத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து ஏதாகிலும் காண்கிறாய் என்று கேட்டான். அவன் ஏறிட்டு பார்த்தான். நடக்கிற மனுஷரை என்ன எதை போல காண்றான்? எதை போல காண்றான்? ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார்.
இந்த இறைவேளையில நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு மகிமையான காரியத்தை கண்டு கொள்ளும்படி இயேசு உங்களை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாரு. இதை பார்க்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல. உனக்கு எது இல்லை என்று சத்துரு சொன்னானோ இன்னைக்கு கர்த்தர் அதை உங்க கையில வர பண்ண போகிறாரு. அது உங்களுடைய கண்கள் பார்க்கும் என்று அவன் நீண்ட நாளை பார்த்திருக்கிறான், நீண்ட நாளை பிரயாசப்பட்டான். ஆனால் அத்தனையும் தடையாய் போனது. அவன் சொன்னான், நான் ஒரு குருடன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவன் ஓரக்கட்டப்பட்ட ஒரு மனுஷன் தான், ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான், ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷன் தான், யாருக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா இருந்தான். ஆனால் புரோஜனம் இல்லாதவனை கர்த்தர் தெரிந்து கொண்டான். ஒருவேளை உங்களை பலர் ஒதுக்கி வைக்கலாம், உறவுகள் ஒதுக்கி வைக்கலாம், சொந்த பந்தங்கள் ஒதுக்கி வைக்கலாம், ஏன் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஆஃபீஸ் உலகத்தில் உங்களை ஒன்றுமே தெரியாதுன்னு ஓரங்கட்டலாம். ஆனால் இன்னைக்கு இயேசு உங்கள் கரங்களை பிடித்து உங்களை வெளியே கொண்டு உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் வர பண்ணுவார். எந்த படிப்பு எனக்கு வரல பாஸ்டர், என் பிள்ளைக்கு சரியாக படிப்பு வரல, என் பிள்ளைக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என் பிள்ளைக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இன்னைக்கு நீ முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு நீ ஆண்டவரை நோக்கி பார், ஆவியானவர் அதை வர சுகத்தை வர பண்ணு. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், நான் சுகத்தை வர பண்ணுகிற தேவன். வாசிப்போம் எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாதாரண சமாதானம் அல்ல, பரிபூர்ண ஒரு சமாதானம். சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி உன்னிருந்து நல்ல யூதாவின் சிறையிருப்பை இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி நல்ல உங்க குடும்பத்தை இன்னைக்கு கர்த்தர் திருப்ப விரும்புகிறாரு. உன் குடும்பத்தை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. நீங்கள் முன் போல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்னைக்கு எல்லா நன்மைகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே திரும்பி வரும்படி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இத்தனை பேர் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, ஆவியானவரே இந்த இரவு வேளையில் எனக்கு எது இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்களோ, இல்லை எனக்கு இது நடக்கலைன்னு மனிதர்கள் சொன்னாங்களோ, அது இன்னைக்கு என் கையில் வரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம். ஒரு டிவி பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் முழங்கால் படிட்டு கண்களை மூடி இந்த ஜெப நிலையில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கட்டுகளை அறுப்பார். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடும். எல்லா கையில காலில் இருக்கிற கட்டி இருக்கிற மாந்திரிக கட்டுகள், சூனியத்தின் ஆவிகள் கர்த்தருடைய நாமத்தில் எரிந்து போகட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் குணமாக்கும். சுகத்தை வர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், நன்மைகளை வர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், ஒவ்வொரு வீட்டுல கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் கர்த்தருடைய நாமத்தில் நீங்கப்படட்டும். சமாதானம் கடந்து வரட்டும் சொல்லி சொல்லிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை தன் காலின் கீழே நசுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அநேக கிரியைகளை கர்த்தர் நசுக்கி போடும், அநேக யுத்தங்களை கர்த்தர் மாற்றும், அநேக போராட்டங்களை கர்த்தர் மாற்றும். ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி வல்லமை இறங்கட்டும். ஓ ரபா ஹம்மா ரா சந்தே நியாகமோ ஓ ரபா ஷெமீரியாகமோ அம்த்ரியாஷே ரகனந்தரவோ. ஆவியானுடைய வல்லமை இறங்கி இருக்கட்டும். அப்பா, தடைகளை கொடுக்கிற ஆவிகளை கர்த்தர் உடைங்க, தடைகளை கொண்டு வர மனுஷ வல்லமைகளை கர்த்தர் உடைங்க, நன்மைகளை கர்த்தர் வர்ற பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்தியின் தலைப்பு, உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும். இடம் சாரோனின் ரோஜா சபை வளாகங்கள், EB ஆபீஸ் எதிரில். தேவ செய்தியாளர் பாஸ்டர் இஸ்ரவேல். ஜெப உதவிக்கு 9712127519 மற்றும் 8098814883. வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும். 7 விதமான பழங்களும் 7 விதமான நன்மைகளும் நடைபெறும் நாள் 1/7/2024 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி